நண்பர்களே, தினமும் இப்படி ஒரு 4, 5 ஃபோட்டோ நான் அனுப்புகிறேன் ஸ்டேட்டஸில். இவங்க வந்தாங்க காஞ்சிபுரத்துலேருந்து, இவங்க வந்தாங்க வந்தவாசிலேருந்து, இங்கே வந்து வாசிக்கிறதுக்காக வந்தவாசிலேருந்து புத்தகம் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லுவேன். ஆனால் அப்படி வெறும் ஸ்டில்லோட இன்றைக்கி விட முடியாது. ஏன்னா இவர் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். வெங்கடகிருஷ்ணன் என்ன, இந்த காற்றுக்கு என்ன வேலையும் நீங்கள் படிக்கிறீங்களே, இது சொந்தக்காரரே இவர் தான். என்னை பற்றி புத்தகம் தான். நான் சாதாரணமாக ஒரு மனிதமும் புனிதமும் இணைந்த ஆஸ்மா மருத்துவரின் டைரி அப்படின்லாம் நான் பேர் வச்சேன். அதெல்லாம் போகாது சார், அதோட சூப்பர் டைட்டில் ஒன்று வைக்கணும்னு சொல்லி காற்றுக்கண்ண வேலியை சஜஸ்ட் பண்ணது மிஸ்டர் வெங்கடகிருஷ்ணன். இவரே எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணது என்னுடைய அருமை நண்பர் மதன், நம்ம கார்ட்டூனிஸ்ட் மதன். அதனால் அவர் ஓரளவு நல்ல மதிப்பும் மரியாதையும் எண்ணத்தில், இவர் கெட்டிக்காரன்னு நினச்சா தான் ஒருத்தர் ரெக்கமெண்ட் பண்ணுவார் என்கிட்ட. ஸோ மதனோட ரெக்கமெண்டேஷன் வரும்போது எனக்கு புரிஞ்சு போச்சு, வெங்கடகிருஷ்ணன் ஒரு மாதிரி ஸ்டஃப்புள்ள மனுஷனாக தான் இருக்கணும் அப்படின்னு. அது வந்து ப்ரூவ் பண்ணிட்டார் அவர். அதாவது ஃபஸ்ட்டு நான் வாய்ஸ் நோட் அனுப்பிச்சோடனே அவர் வந்து, சார் இதை நான் கேட்டேன், 2 விஷயம் சொன்னார். மெசேஜ் பண்ணிதான் நினைக்கிறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா நீங்கள் என்ன சொன்னீங்கன்னு? உங்கள் வாயான்னு சொல்லுங்கள், நானே பெருமையான செய்கிற மாதிரி சொல்லக்கூடாது. இல்லை இல்லை, அதாவது நீங்கள் வந்து சார் அனுப்பிச்சார், அந்த வாய்ஸ் நோட்டை வந்தோடனே இதை உடனே நீங்கள் சரி பண்ணி அனுப்புங்க சார். இது ஒன்றும் உங்கள் எல்லா வாய்ஸ் நோட்டையும் என்னால் நிச்சயமாக பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இந்த ஒர்க்கை வந்து மதன் சார் கொடுத்ததை நான் என்னுடைய பாக்கியமாக நினைக்கிறேன்னு சொன்னேன். ஆமாம். அப்புறம் நீங்கள் ஒரு பிறவி எழுத்தாளர். நீங்களே பிறவி எழுத்தாளர் இல்லை, நான் பண்ணுறதுக்கு புதுசாக ஒன்றும் இல்லை. நீங்கள் சொல்கிற அந்த வாய்ஸ் நோட்டை தொகுக்கிறது மட்டும்தான் என் ஒர்க்காக இருக்க போகுது. ஏன்னா நீங்கள் அவ்வளோ அழகாக சொல்லும்போதே அந்த இதுவாக சொல்லிடுறீங்க, ரொம்ப அழகாக கலந்து அதில் ஹியூமர் கலந்து சொல்கிறீங்க. அதனாலேயே இது ரொம்ப நல்லா வரும் இந்த புக்கு. நான் ஒன்றும் பண்ண போகிறேன்னா அதை அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப படுசத்தியாக டைம் எடுத்துட்டு எக்ஸாக்டாக நான் என்னோடய வாய்ஸ் நோட்டில் என்ன சொன்னதோ அதை அப்படியே சொன்னேன். என்னுடைய மனைவி இதை புத்தகம் போது லேசில் யாரையும் டக்குன்னு புகழ மாட்டான். இந்த புக்கை நான் கையில் எடுத்தேன், எனக்கு வைக்கிறதுக்கே மனசு வரல, அவ்வளோ சுவாரஸ்யமாக இருந்தது. அதுலேயும் அவர் என்ன பண்ணிருக்காருன்னா, எக்ஸாக்டாக நீ பக்கத்தில் உட்காந்து கதை சொல்கிற மாதிரி இருக்கு. உன்னுடைய நடையில் சொல்லல ஒரு மாற்றம் கூட இல்லை. நீ என்கிட்ட ஒரு நிகழ்ச்சி எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவேன், அதே மாதிரி தான் இதில் டிஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி பண்ணுறது ரொம்ப என்ன தான் வாய்ஸ் நோட்டுக்கு டெக்ஸ்ட்டாக மாற்றினாலும் அப்படி எக்ஸாக்டாக ரீப்ரொடியூஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவர் ரொம்ப சூப்பர் ஜாப் பண்ணிருக்கார். அவர் வந்து டைம் ரொம்ப ரொம்ப வேல்யூபிள் டைம் தான் அப்படின்னு ரோஹினி ரொம்ப ப்ரைஸ் பண்ணேன். வெரி ட்ரூலி ஹாப்பி. அதனால் இன்றைக்கி பெட்டர் லேட் தன் நெவர் தான். இது 19 முடிஞ்சுட்டு அன்னிலேருந்து இவர் வரணும்னு தான் பார்த்துருக்கார். ஆனால் அவரும் பிஸி ஆகிட்டார், நானும் பிஸி ஆகிட்டேன். அதனால் இன்றைக்கி தான் சந்தர்ப்பம் கிடச்சிது. சுபஸ்ரீ அவளும் சாதாரண ஆள் இல்லை, அவளும் ரொம்ப பெரிய சைக்காலஜிக்கு போயிட்டே இல்லை. ஆனால் அவங்க ஆக்சுவல் இது என்ன உங்கள் ப்ரொஃபஷன்? சார் நான் வந்து ஒரு அக்கௌண்ட்ஸ் கவுன்சிலர் இருக்கேன். நீங்கள் போஸ்ட்மார்ட்டம் விமனுக்கு டெலிவரி பண்ணோன்னா நிறைய விமனுக்குலாம் ஒரு டிப்ரெஷனாக வரும் இல்லையா, அவருக்கு கவுன்சிலிங். இல்லை, நான் வந்து WHO சர்டிஃபை ஆன I am attending all the antenatal mothers and postpartum mothers as well, who has an anxiety or a kind of depression, blues, in the postpartum blues இருக்கிற mother. We are trying to be a supporting system for them. So இப்போ அது பெரிய சப்போர்ட்டிவ் சிஸ்டம். வெங்கடகிருஷ்ணனுக்கு பயங்கர சப்போர்ட்டிவ் சிஸ்டம். அண்ட் ஐம் ஸோ ஹாப்பி, ஐம் வெரி ப்ளீஸ்ட். அன்றைக்கி அவரை ஸ்டேஜில் கூப்பிட்டு மரியாதை பண்ண முடியல, பிகாஸ் ஸோ மெனி திங்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஆனால் ஐ டிட் மென்ஷன், எங்கள் அந்த காற்றுக்கண்ண வேலி தலைப்பு சொன்னதே நண்பர் வெங்கடகிருஷ்ணன் தான். அதுக்கு அவ்வளோ அழகான தலைப்பு. அதுக்கு என்ன விளக்கும் போது நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். மறுபடியும் கூட நான் சொல்கிறேன், ரைட் அப்படியே ஒரு ஃபோட்டோவும் அமைச்சிருக்கு, எடுத்துருமா சார்லேருந்து.